ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணணும். மசாலா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 கிராம்பு, அப்புறம் அந்த ஸ்டார் பூ 1, 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. வெறும் ட்ரையாகவே நம்ம எல்லா ஸ்பைசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, அப்புறம் ஒரு ஸ்டார் பூ, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் தனியா, கொஞ்சமாக சோம்பு. சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், தீஞ்சிடக்கூடாது. கொஞ்சமாக ஃப்ரை ஆனால் போதும். இதெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம ஜாரில் போட்டு வறுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச ஜார்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சிடலாம். அதுக்கு தேவையானது இந்த சைஸ் இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பூண்டு. இதெல்லாம் ஜாரில் போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது இது 3 வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம். அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெயில். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த பேன் வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும். எண்ணெய் சூடானோடனே ஆனியனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இன்னும் இப்போ பாருங்கள், இப்படி பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இன்னும் ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம போட்டுடலாம். நம்ம வறுத்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த பச்சை மிளகா, பூண்டு அதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் காரத்துக்காக. இது நான் சக்தி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4-5 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் 1.5 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம 2 hours ஊற வைக்கணும். அப்படி உங்களால் 2 hours ஊற வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் 1 hour ஊற வைக்கணும். 1 hour ஊற வச்சாலே போதும். சாப்பாடு வேக வச்சுக்கலாம். இந்த 1/2 கிலோ அரிசி நான் எடுத்துருக்கேன். அதனால் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி இதை வச்சா போதும். இப்போ தண்ணி இதில் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன்.
கொஞ்சமாக பட்டை போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு பெரிய ஸ்பூன் அளவு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது நல்லா கொதித்து வரணும். தட்டை போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இந்த சிக்கன் ரெடி பண்ணோம் இல்லையா, மசாலாலாம் போட்டு அதில் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், 2 hours. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியை போட்டுடலாம். இது வந்து 1/2 கிலோ அரிசியை வந்து ஒரு 1 hour ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த பாத்திரம் நல்லா சூடாகட்டும். ஒரு 2 கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் ஊற வச்சோம் இல்லையா, இந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம். லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிட்டு 15 minutes சிம்லேயே வேக வச்சுருங்க. இப்போ பாருங்க, அரிசி வந்து வெந்துருச்சு. சாப்பாடை வடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 15 minutes ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி கிரேவியாக அப்படியே இருக்கும். நம்ம என்ன பண்ணோன்னா, இதுலேருந்து கொஞ்சம் கிரேவியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பாடு போடும் போது இந்த கிரேவியை அதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த சாப்பாடை இந்த கிரேவியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர், அதுக்கப்புறம் இன்னொரு லேயர். இப்போ நான் ஃபஸ்ட்டு லேயர் போட்டு காமிக்கிறேன். இது மேலே கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கிரேவி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த கிரேவியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பொரிச்சு வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் லேயர் போடணும். கொஞ்சம் சாப்பாடை வந்து திரும்ப அது மேலே போடுங்க. சாப்பாடை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. திரும்பவும் கொஞ்சம் அந்த கிரேவி எடுத்து வச்சுன்னா அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் போட்ட பிறகு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா சாப்பாடு வந்து மேலே விரைச்சிக்காமல் இருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க, ஒரு உரல் வச்சுருங்க சின்ன சைஸு வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes அளவு சிம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. 15 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா, சாப்பாடு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி நம்ம எடுக்கணும்னா, சைடில் கரண்டியை விட்டு பொறுமையாக எடுக்கணும். நம்ம மிடில் அப்படியே கரண்டியை விட்டு எடுத்தோன்னா சாப்பாடெல்லாம் உடஞ்சிரும். ஸோ அதனால் சைடில் விட்டு பொறுமையாக எடுத்து நம்ம அதுக்கப்புறம் சர்வ் பண்ணணும். ஹைதராபாத் பிரியாணியில் எப்பயுமே நம்ம ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணிட்டால் நல்லா இருக்காது. நம்ம கரண்டியை விட்டு சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அது பிளேட்டில் சர்வ் பண்ணணும். சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நான் ரைத்தா வச்சுருக்கேன், சிக்கன் 65 செஞ்சுருக்கேன். தேங்க்யூ.